வருமானம்னா அது காசாகத்தான் வரணும்னு கிடையாது. இவங்க வந்து அந்த டைமை அவங்க பயன்படுத்துகிற விதத்திலே டைம் மேனேஜ்மெண்ட்டே ஒரு நேரத்தில் 10 வேலை பார்ப்பாங்க. அப்போ 10 வேலை பார்க்குறதுல இருக்கக்கூடிய லாபமும் இன் ஒன் வே ஆர் அதர் இவங்களுக்கு தான் சேரும். இட் நீட் நாட் பி இன் கேஷ், இட் மே பி இன் கைண்ட். இவங்களுடைய வருமானம் வந்து ஒரு காலேஜ் லெக்சரரே இருக்காங்கன்னா ஒரு இன்விஜிலேஷனுக்கு போவாங்க, ஒரு பேப்பர் வேல்யூவேஷனுக்கு போவாங்க, அப்புறம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீச்சர்ஸ்னால் போவாங்க. இப்படி சின்ன சின்னதாக அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த வேலைகளில் எது அதில் வருமானம் வருமோ அதை மட்டும் செய்வாங்க. இந்த வருமானம் வராத சந்திரன் சம்பந்தப்பட்டு இருக்கிறனால இவங்க கிரிவலம் சுற்றுதல்னா அந்த கூட்டமாக போய் சுற்றக்கூடாது. நம்ம இப்போ கிரிவலம்னாலே திருவண்ணாமலை மட்டும்தான் மேடம் போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ கோயம்புத்தூர் பக்கம்னா பச்சைமலை, ஓதிமலை அதெல்லாம் இருக்குது, பவளமலை, அங்கெல்லாம் திரிசத அர்ச்சனைன்னு ஒன்று பண்ணுவாங்க. திரிசதம் அப்படின்னா சந்திரமௌலீஸ்வரர் கோவில் வரும்போது சந்த சிவலிங்கம் வந்து 3 முகங்களால் ஆனது. அதுவும் சந்திரனுக்குரிய சிவலிங்கம். இந்த இடத்துல போய் இப்போ சென்னை சார்ந்த மக்களுக்கு சொல்கிறேன், இங்கே போய் பௌர்ணமி பூஜைக்கு சுற்று வட்டார கிராம மக்கள்லாம் நிறையா வருவாங்க. பௌர்ணமி பூஜை அட்டன் பண்ணலாம் எங்கேனாலும். இப்போ சித்ரா பௌர்ணமி வர்றனால நான் சொல்கிறேன், அதாவது அனைத்து 12 பௌர்ணமியிலையுமே சிறந்தது சந்திர தியானமும். வீட்டில் இருந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு ஜன்னல் வழியாக வருதா போதும், அப்படியே உட்காந்து இப்போ தீப தியானம் பண்ணுறோம்ல, தீபத்தை பொருத்தி வச்சு அந்த தீப சுடராக அசையாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறோம் தானே, அதே மாதிரி தான் இந்த சந்திர தியானமும். சந்திரனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வணக்கம்மா. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில மிதுன ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், பண வரவு இருந்துட்டே இருக்கும், என்ன மாதிரியான தொழில்கள் அவங்க செய்யணும், சோ அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லுங்க. முதல்ல இவங்களுக்கான பண வரவு அது எப்படி இருக்குமா? மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கெட்டிக்காரங்க, ரொம்ப கால்குலேட்டிவ். சரியா? அவங்க கணக்கு வழக்குகளில் கெட்டிக்காரங்க. இன்னொன்று மல்டி டாஸ்கிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 வருமானமோ 7 வருமானமோ அவரவர திறமைக்கேற்ப 10-12 வருமானங்கள் கூட வரும். வருமானம்னா அது காசாகத்தான் வரணும்னு கிடையாது. இவங்க வந்து அந்த டைமை அவங்க பயன்படுத்துகிற விதத்திலே டைம் மேனேஜ்மெண்ட்டே ஒரு நேரத்தில் 10 வேலை பார்ப்பாங்க. அப்போ 10 வேலை பார்க்குறதுல இருக்கக்கூடிய லாபமும் இன் ஒன் வே ஆர் அதர் இவங்களுக்கு தான் சேரும். இட் நீட் நாட் பி இன் கேஷ், இட் மே பி இன் கைண்ட். இவங்களுடைய வருமானம் வந்து நேர்மையானதாக இருக்கும். இவங்க தவறான வழிகளில் சம்பாதிக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. எப்படியும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆளுக கிடையாது. இன்னென்ன முறையில் தான் பணம் சம்பாதிக்கணும், ஏன்னா எதுலேயும் மாட்டிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப காஷியஸ், வெரி கிளவர் பீப்புள். எந்த தப்புலையும் நம்ம மாட்டிக்கக்கூடாது. இப்போ இவங்கெல்லாம் வந்து நிறைய அந்த ஆடிட்டர், அக்கௌண்டன்ட்டு அந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. அப்புறம் இதில் இருப்பாங்க, பேங்க் ஆஃபீஸரெல்லாம் இருப்பாங்க, யாருக்காவது லோன் கொடுப்பாங்க. அதுலெல்லாம் நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. சரியா? அப்புறம் வந்து சந்திரன் இவங்களுக்கு உரிய தனாதிபதியாக இருக்கிறனால, சந்திரன் நேர்மையானவன், தாயுள்ளம் கொண்டவன்றனால இவங்களுக்கு பணம் கொடுக்குறவங்க நேர்மையாக கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுல அவங்களும் ஏமாற்ற மாட்டாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வந்து முன்ன பின்னெல்லாம் ஆகாது. அப்படியே டைமுக்கு கரெக்டாக வந்து 30ஆம் தேதி சம்பளம், அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே இவங்களுக்கு வந்துடும். இவங்க வேலை பார்த்து முடிக்கவும் இவங்களுக்கு வந்து காசு வந்துடும். அந்த காசு வர்றதுல வந்து முன்பின் அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால இவங்க வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், கால்குலேட்டிவ் பிளானிங்னு பயங்கரமாக பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானிங் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு பண வரவும் சரி, அதை வந்து திட்டமிட்டு செலவு செய்தல், சேமித்து வைத்தல், ரொம்ப அழகாக சேமித்து வைப்பாங்க. பல வழிகளில் சேமித்து வைப்பாங்க. ஆனால் வந்து பேராசக்காரவங்க கிடையாது. அதனால இந்த MLM 10 வட்டி 50 வட்டி அப்படின்ற இடத்துல எல்லாம் போய் ஏமாறவே மாட்டாங்க. 99% புதன் ராசிக்காரங்க ஏமாற மாட்டாங்க. ஏமாத்தவும் மாட்டாங்க, ஏமாறவும் மாட்டாங்க. ஏமாத்தவும் மாட்டாங்க.
ஆனால் இவங்க வட்டாரத்தில் யாரோ ஒருத்தவங்க பண விஷயத்தில் வந்து ஒரு கையாடல் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னா அதை வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. நம்ம என்னத்துக்கு இதை சொல்லி இவன் நாளைக்கு நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டா எதுவுமே தெரியாத மாதிரியே இருந்துக்கிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனம். அதாவது எது நடந்தாலும் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கிட்ட வந்து சொல்லலை, எனக்கு தெரியாது, எல்லாம் அந்த அவரை கேளுங்க அப்படின்னு யாரையாவது கையை காமிச்சு விட்டுருவாங்க. இவங்க காதுக்கே அதை கொண்டு வர மாட்டாங்க. தான் உண்டு, தான் பிரச்சனை உண்டு, அவ்வளவுதான். தான் வேலை உண்டு, தான் வருமானம் உண்டு, தன்னுடைய வாழ்க்கை. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்கும். இந்த கேரக்டர் இருந்தாலே எல்லாருக்கும் அதனால எல்லாருக்குமே இவங்க ஏதாவது நல்லது செய்வாங்க. ஒரு ஒர்க்கு லைசன்ஸ் வாங்கி கொடுக்கணுமா, இல்லை ஒரு யோசனை, நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இந்த இது வேணும்னாங்க, நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசுங்க, அவங்க உங்களுக்கு அந்த இதை செய்து கொடுப்பாங்க இப்படின்னு இவங்க காசு பணம் கொடுத்து உதவாட்டினாலும் ஆட்களை அறிமுகப்படுத்தி வச்சு நிறைய கிளையன்ட்ஸ் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை விட வெல்விஷர்ஸ், நாட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு நிறைய வெல்விஷர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு தீபாவளி இல்லது உங்களுக்கு பர்த்டேனா நிறைய கிஃப்ட்ஸ் வரும், அதெல்லாம் உபரி வருமானம் தானே. இவங்க ஒரு வார்த்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. யாருனாலும் அப்படியே அந்த நெட்வொர்க் வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். பணம்ன்றதை விட ஆட்கள் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பலம். சந்திரன்றனால இவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வரும். இவங்களும் எல்லாருக்கும் நல்லா உதவுவாங்க. ஆனால் இவங்க பணங்காசு கொடுத்து உதவ மாட்டாங்க. பிசிக்கல் ஒரு யோசனைகள் அல்லது ஒரு ஃபோனில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, அப்படி தான் அவங்க உதவி செய்வாங்க. ஒரு ஆளை பார்த்து சொல்லுவாங்க, சும்மா அப்படி சொல்லுவாங்க, இந்த அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பேசி பாருங்க, அப்படி அந்த மாதிரி ஒரு ஹெல்ப். அதுவே பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதுவே அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அப்படி மற்றபடி இவங்களுக்கு உபரி வருமானம்ன்றது வந்து லஞ்சம்னு வராது. பெரும்பாலும் வந்து புதன் ராசிக்காரங்க வந்து லஞ்சம் வாங்கினாங்க, ஊழல் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் ஏதாவது ஒரு பாவகிரக சேர்க்கை 2ஆம் இடத்தோடு தொடர்புடையதாக இருந்தால் ஒழிய. ஆனால் இவங்க வந்து நேர்மையாக சம்பாதிப்பாங்க, பல வழிகளில் சம்பாதிப்பாங்க. பல தொழில்கள் வந்து சின்னதும் பெருசுமா ஏதாவது ஒன்று இவங்களுக்கு. இப்போ ஒரு காலேஜ் லெக்சரரே இருக்காங்கன்னா ஒரு இன்விஜிலேஷனுக்கு போவாங்க, ஒரு பேப்பர் வேல்யூவேஷனுக்கு போவாங்க, அப்புறம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீச்சர்ஸ்னா போவாங்க. இப்படி சின்னதாக அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த வேலைகளில் எது அதில் வருமானம் வருமோ அதை மட்டும் செய்வாங்க. இந்த வருமானம் வராத தொண்டு ஊழியம்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் என்சிசியில் போகிறேன், அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் தொட மாட்டாங்க. வருமானம் வரக்கூடிய வேலைகளில் சின்சியராக இருப்பாங்க, இருந்து அந்த வருமானத்தை இப்போ கைப்பற்றிக்கிடுவாங்க. வேறு யாராவது செய்யலை, இது வாங்கி போட்டிருக்கேன், இந்த பேப்பர் திருத்தாமல் கிடக்கு, சரி அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருவியா, கொடுத்துட்றேன்னா சரி இந்தா என் பேப்பர் கிட்டையும் திருத்துனா திருத்தி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ பண வரவிற்கு இவங்க வேற என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாமா? இவங்க வந்து சந்திரன் சம்பந்தப்பட்டு இருக்கிறனால இவங்க கிரிவலம் சுற்றுதல்னா அந்த கூட்டமா போய் சுத்தக்கூடாது. நம்ம இப்ப கிரிவலம்னாலே திருவண்ணாமலை மட்டும்தான் மேடம் போறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. இப்போ கோயம்புத்தூர் பக்கம்னா பச்சைமலை, ஓதிமலை அதெல்லாம் இருக்குது, பவளமலை, அங்கெல்லாம் திரிசத அர்ச்சனைன்னு ஒன்று பண்ணுவாங்க. திரிசதம் அப்படின்னா உங்களுக்கு 300, அது வந்து 6 முகத்துக்கு 50 அப்படின்லாம் கூட கணக்கு சொல்லுவாங்க. பொதுவாக சிவன் விஷ்ணு பெருமாளுக்கு அந்த திரிசதம் உண்டு, அது அங்கே கொங்கு நாட்டில் மட்டும் பண்ணுறாங்க, திரிசத அர்ச்சனை பண்ணுவாங்க, அது பண்ணலாம். அங்கே வந்து சித்ரா பௌர்ணமிக்கு எங்கெங்கே விழா எடுக்கிறாங்களோ அங்கே போகலாம். தேர் திருவிழா, தெப்ப திருவிழா, தேரோட்டம் இதெல்லாம் நடக்கும், அங்கே போகலாம். அல்லது மெட்ராஸ் பக்கம் இருக்கிறவங்க விழுப்புரத்தில் வக்ரகாளியம்மன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அது ஆக்சுவலாக பிடாரியம்மன் கோவில், சுடுகாடு, அந்த மாதிரி வக்ரகாளி, அது பிரேத குண்டலத்தோடு இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வந்து அதுக்கு அடுத்த கட்டத்தில், பழைய கட்டத்தில் அது பிடாரியம்மன் கோயில், பௌத்தர்கள் காலத்தில் அங்கே தீபலட்சுமின்னு ஒரு தாரா வச்சாங்க, தாராவை அப்புறம் தீபலட்சுமின்னு பேர் வச்சாங்க. அது ஒரு மங்கள தேவி தாரா. அதற்கு பிறகு சைவ பேரெழுச்சி ஏற்பட்ட பிறகு அங்கே சந்திரமௌலீஸ்வரர் கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ அந்த தாரா வைக்கும் போதே அது வந்து பௌர்ணமி பூஜை நடக்கிற இடமா மாறிடுச்சு. சந்திரமௌலீஸ்வரர் வரும்போது சந்திரசேகரர்னு அவருக்கு பேர், சிவலிங்கத்துக்கு பேரே அந்த சந்திரன்ற பேரோட சேர்த்து வச்சிருக்காங்க. இன்னொன்று அது வந்து 3 முகங்கள் கொண்டது.
வடக்கு பக்கம் வாமதேவம், தெற்கு பக்கம் அகோரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 3 முகங்கள் கொண்டது. அது வந்து சந்திரகாந்த கல்லால் ஆனது. அங்க உள்ள பெரிய சிவன் வந்து வக்கரலிங்கம்ன்றது சந்திரகாந்த கல்லால் ஆனது. அதுல நீர் துளிர்க்கும், இப்படி ஒத்தி எடுத்தா நீர் துளிர்க்கும். அது இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோவில் வரும்போது சிவலிங்கம் வந்து 3 முகங்களால் ஆனது. அதுவும் சந்திரனுக்குரிய சிவலிங்கம். இந்த இடத்துல போய் இப்போ சென்னை சார்ந்த மக்களுக்கு சொல்றேன், இங்கே போய் பௌர்ணமி பூஜைக்கு சுற்று வட்டார கிராம மக்கள்லாம் நிறையா வருவாங்க. பௌர்ணமி பூஜை அட்டன் பண்ணலாம் எங்கனாலும். இப்போ சித்ரா பௌர்ணமி வர்றனால நான் சொல்கிறேன், அது அதாவது அனைத்து 12 பௌர்ணமியிலையுமே சிறந்தது சித்ரா பௌர்ணமி. அது அட்டன் பண்ணலாம். மற்ற நாட்களில் வந்து சந்திரன் ஒளியில் மூழ்கி இருத்தல், இப்போ சன்பாத் மாதிரி மூன் பாத், சந்திர ஒளியில் மூழ்கி இருத்தல். அப்போ எந்த கோயிலாக இருந்தாலும் அதை சுற்றி கிரிவலமுறமும் திருவண்ணாமலைக்கே போகணும்ல. அங்கே வந்து 8 கோபுரம் இருக்கிறனால அங்கே நம்ம போகிறோம். ஆகர்ஷண சக்தி நிறையா இருக்கும். அந்த குன்றுகள் வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொடுக்கும்ன்ற காரணத்தினால மற்ற சின்ன கோயில்களுக்கு கூட போங்க. இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் வேண்டாம். அந்த காலத்தில் புத்தர்கள் வந்து அமைதியாக, புத்த துறவிகள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படியே லைனாக சுற்றி வருவாங்க. அந்த மாதிரி அமைதியாக நம்ம எதுவும் பேசாமல் அந்த சந்திரன் ஒளியை முழுவதுமாக உள்வாங்கக்கூடிய அளவில் மனதை ஒருநிலைப்படுத்தி அப்படியே அந்த கோயிலை ஒரு முறை சுற்றி வரலாம். இல்ல மலை ஏறலாம். இது நம்ம வீட்டுல இருந்தபடியே செய்யலாமா மேம்? சூப்பரா செய்யலாம். சந்திர தியானமும் வீட்டுல இருந்து பண்ணா உங்களுக்கு ஒரு ஜன்னல் வழியா வருதா போதும். அப்படியே உட்காந்து இப்ப தீப தியானம் பண்றோம்ல, தீபத்தை பொருத்தி வச்சு அந்த தீப சுடரா அசையாம பாத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்றோம் தானே. யோகம் நல்லா அதே மாதிரிதான் இந்த சந்திர தியானமும். சந்திரனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்ல ஏன்னா ரொம்ப நேரம் ஆக ஆக நமக்கு மனசு குழம்பும், லுனாட்டிக் ஆயிடுவோன்றோம்ல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். உட்காந்து ஒரு நிலைப்படுத்தி தியானம் பண்ண முடியாது. சந்திரனுடைய கதிர்வீச்சு அதிகமாக அதிகமாக நீங்க மொட்டை மாடியில இருந்து பாருங்க, 10-11 மணி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். 12, 1, 2 ஆகும் போது ஒரு மாதிரி வி கெட் டிஸ்டர்ப்டு. அதனாலதான் இந்த பைத்தியம் முடிச்சவங்களெல்லாம் அமாவாசை பௌர்ணமிக்கு கைத்த போட்டு கட்டி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா அக்ரெசிவ் ஆகுமா? ஆமா, இந்த லுனாட்டிக் லாஃப்டர்னே ஒண்ணு சொல்லுவாங்க. ரொம்ப கக்கன்னு சிரிப்பாங்க. சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இல்ல வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மள எப்படி மேம் இவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்துது? அந்த கதிர்வீச்சு நமக்குள்ள வந்து ஒரு நம்முடைய ஹார்மோன்ஸ் அது பாதிக்குது. பட் இது எல்லாருக்கும் வர்றது இல்ல. எல்லாருக்கும் வரும். கிறிஸ்டியனா இருந்தாலும் வரும், முஸ்லீமா இருந்தாலும் வரும். இல்ல இப்ப மனிதர்கள் எடுத்துட்டாலே ஒருத்தங்களுக்கு அந்த பாதிப்பு, பட் அந்த குடும்பத்தை எல்லாருக்கும் அது அப்படி இருக்காது. ஏன்னா அவங்க ஜாதகத்துல சந்திரன் வலுவா இருந்தா அது ஒண்ணும் செய்யாதுல்ல. சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அந்த மனசுக்குள்ள அந்த அலைகள் பொங்குற மாதிரி, என்ன அலைகள் பொங்கும், ஓவர் திங்கிங் ஏற்படும். வேற ஒன்றும் இல்லை, மூளையில வந்து ஓவர் திங்கிங் ஏற்படும். அதை நம்மளால பேர் பண்ண முடியாது. நம்ம அந்த பௌர்ணமி நிலவுல வந்து இருந்தோம்னா இன்னும் நமக்குள்ள வந்து ஓவர் திங்கிங், ஓவர் எந்தூசியாசம், எக்டசின்னு சொல்றோம்ல, எக்ஸைட்மெண்ட். இப்போ உங்களுக்கு மனநோயாளிகள் எப்படி பிரிப்பாங்க? ஒன்னு டிப்ரெஷன், இன்னொன்னு எக்ஸைட்மெண்ட்னு பிரிப்பாங்க. டிப்ரெசிவ் சைக்கோசிஸ்னா அவனுக்கு மன அழுத்தம் அதிகமாகி யாருக்காவது ஒரு துக்கம்னா இவனுக்கு டக்குன்னு கண்ணீர் வந்துடும், அடிக்கடி அழுக வந்துடும். யாருக்காவது துக்கம்னா கூட அழுக வரும். எக்ஸைட்மெண்ட்னா ஒரு சின்ன விஷயம்னா கூட சிரிச்சிருவாங்க. ஒரு தப்பான விஷயம் யாராவது கீழே விழுந்தா கூட கக்கன்னு சிரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்பவும் சிரிப்பு தான். அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம மெடிக்கல் ரீதியாகவும் பார்க்கலாம், மெடிக்கோ அஸ்ட்ராலஜிலையும் பார்க்கலாம். அப்போ இந்த சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? சந்திர ஒளியில் மூழ்கி இருத்தல். இதை நீங்கள் எப்படி செய்வீங்களோ செஞ்சுக்கோங்க. மலை ஏறலாம், மலையை சுற்றி வரலாம், இல்லை கடற்கரையில் போய் உட்காந்து நீங்கள் சந்திரனை முழுக்க பார்க்கலாம். இப்போ இந்திர விழா, சித்ரா பௌர்ணமியெல்லாம் என்ன எப்போவுமே நீர்நிலைக்கு அருகில் தான் நடக்கும். இப்போ கள்ளழகர் நாளைக்கு கிளம்பி வர்றாருன்னா எல்லா ஊர்லேயும் சோழவந்தானா இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் தேனூர் வரிசையாக வைகை ஆற்றங்கரை முழுக்க அந்தந்த ஊர்ல இருந்து ஒரு அழகர் வந்து ஆற்றுல இறங்குவார். அப்புறம் அங்கிட்டு மானாமதுரை, பரமக்குடி எல்லா பக்கமும். அப்போ அந்த ஆற்றங்கரை அல்லது கடற்கரை, சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரையில், பூம்புகாரில் கடற்கரையில் சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடி இருப்பாங்க. எங்கெங்கே நீர்நிலை இருக்கோ அங்கே எங்கெங்கே சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து எல்லாரும் கொண்டாட்டமாக இருக்கிறது ஒரு பழக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் மிதுன ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும், பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம்.